என் அன்பு உறவுகளே, வணக்கம். நாம் இன்றைய பகுதியில் கடவுள் மீதான நம்பிக்கை குறைகிறதா அல்லது மனிதர்களின் மனம் மாறுகிறதா? இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. இன்றைய உலகில் பலரின் மனதில் எழும் ஆழமான கேள்வி. ஒரு காலத்தில் காலையில் விழித்தவுடன் இறைவனை நினைத்து நாளை தொடங்கிய மக்கள் இன்று கைபேசியை பார்த்து நாளை தொடங்குகிறார்கள். ஒரு காலத்தில் கோவில்களின் மணி ஓசை கிராமங்களை எழுப்பியது. இன்று அறிவிப்புகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒளி மனிதர்களை எழுப்புகிறது. இதனால் பலர் கூறுகிறார்கள், மனிதர்களிடம் கடவுள் நம்பிக்கை குறைந்து விட்டது. ஆனால் உண்மையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா அல்லது மனிதர்களின் வாழ்க்கை முறைதான் மாறிவிட்டதா? நாம் இந்த பகுதியில் சற்று சிந்தித்து பார்க்கலாம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சிரமங்களை சந்திக்கிறோம். நோய் வரும்போது, வேலை இழக்கும்போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, நம்பியவர்கள் விலகிச் செல்லும்போது, அந்த நேரங்களில் பலரும் என்ன செய்கிறார்கள்? கடவுளை நோக்கி கைகளை உயர்த்துகிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? மனித மனதின் ஆழத்தில் இன்னும் இறை நம்பிக்கை வாழ்கிறது என்பதுதான். ஆனால் வெளிப்படுத்தும் முறை மாறிவிட்டது. இன்றைய மனிதன் அறிவியலை அதிகமாக நம்புகிறான். தொழில்நுட்பத்தை அதிகமாக நம்புகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு முதல் விண்வெளி ஆய்வு வரை உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதனால் சிலர் அறிவியல் இருக்கும்போது கடவுள் எதற்கு என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அறிவியல் என்ன செய்கிறது? எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது. ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. மனிதன் எப்படி பிறக்கிறார் என்பதை அறிவியல் விளக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை விளக்க முடியுமா? அங்கேதான் ஆன்மீகத்தின் அவசியம் தொடங்குகிறது. கடவுள் நம்பிக்கை குறைந்து விட்டது என்று நாம் நினைப்பதற்கு காரணம் வேறு ஒன்று. இன்று பலருக்கும் நேரமில்லை. பணம் சம்பாதிக்க நேரம் இருக்கிறது. சமூக ஊடகங்களுக்கு நேரம் இருக்கிறது. பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் தன்னைத்தானே சிந்திக்க மனிதர்களுக்கு நேரமில்லை. மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குவதில்லை. இறைவனை நினைக்க நேரம் ஒதுக்குவதில்லை. இது நம்பிக்கை குறைந்ததை காட்டவில்லை, வாழ்க்கையின் வேகம் அதிகரித்ததை காட்டுகிறது. ஒரு முக்கியமான விஷயம், சிலர் கடவுளை ஒரு வியாபாரமாக பார்க்க தொடங்கியுள்ளனர். நான் வேண்டியது கிடைத்தால் கடவுள் இருக்கிறார், நான் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் கடவுள் இல்லை. இது உண்மையான நம்பிக்கை அல்ல. உண்மையான நம்பிக்கை என்பது வெற்றியிலும் தோல்வியிலும் நிலைத்து நிற்பது, வெயிலிலும் மழையிலும் வேரை விடாத மரம் போல் இருப்பது. வரலாற்றை பாருங்கள். எத்தனை பேரரசுகள் எழுந்தன, எத்தனை பேரரசுகள் வீழ்ந்தன, எத்தனை பெரிய மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். மனித சக்திக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு அப்பால் ஒரு பேராற்றல் இருக்கிறது. அதை சிலர் கடவுள் என்கிறார்கள், சிலர் இயற்கை என்கிறார்கள், சிலர் பரம்பொருள் என்கிறார்கள். பெயர்கள் மாறலாம், ஆனால் அந்த உணர்வு மனிதனுக்குள் என்றும் வாழ்கிறது. இன்று உலகம் வளர்ந்திருக்கிறது. வீடுகள் பெரிதாகியுள்ளன, ஆனால் மனங்கள் சுருங்கி உள்ளன. தகவல்கள் அதிகரித்து உள்ளன, ஆனால் மனிதர்களுக்குள் இருக்கும் ஞானம் குறைந்துள்ளது. நண்பர்களின் பட்டியல் நீண்டு உள்ளது, ஆனால் உண்மையான உறவுகள் குறைந்து உள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் மனிதர்களுக்கு மிகவும் தேவைப்படுவது மன அமைதி. அந்த மன அமைதியை பணத்தால் வாங்க முடியுமா?
அதிகாரத்தால் வாங்க முடியுமா? புகழால் வாங்க முடியுமா? இது எதிலுமே முடியாது. அதை தரக்கூடிய மிக பெரிய சக்தி இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் ஆகும். கடவுள் மீதான நம்பிக்கை முழுமையாக குறையவில்லை. மனிதர்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. முன்னுரிமைகள் மாறியுள்ளன. சிந்தனைகள் மாறியுள்ளன. ஆனால் மனிதன் துன்பத்தில் இருக்கும்போது இறைவனை தேடுகிறான். மகிழ்ச்சியில் இருக்கும்போது நன்றியுடன் இறைவனை நினைக்கிறார்கள். இதுவே இறை நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருப்பதற்கான சான்றுகள். கடவுள் நம்மை விட்டு விலகவில்லை. நாம் தான் கடவுளிடமிருந்து கொஞ்சம் தூரம் சென்றிருக்கலாம். நம்பிக்கை என்பது கோவிலுக்கு செல்வதில் மட்டுமில்லை, நல்ல மனதோடு வாழ்வதிலும் இருக்கிறது. உண்மையாக பேசுவதிலும் இருக்கிறது. பிறருக்கு உதவுவதிலும் இருக்கிறது. மனித நேயத்தோடு வாழ்வதிலும் இருக்கிறது. மனிதன் மனிதனை நேசிக்கும் இடத்தில் இறைவன் வாழ்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்தே பயணிப்போம். ஓம் சாந்தி.